ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி வச்சு தாங்க. ராகி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு 4 டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கப்பு அளவுக்கு முழு ராகி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ண கப்புலையே 3/4 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம், ஏன்னா நமக்கு மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு இந்த அரிசிலாம் நமக்கு நல்லா ஊறி உடஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் ஈஸியாக அரைச்சி எடுக்க முடியும். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதை இட்லிலாம் ட்ரை பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம். நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் இதை ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி கையை வச்சு நம்ம கலந்து விடும்போது நமக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ ஒரு 6 மணி நேரம் இதை நம்ம புளிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹெல்த்தி ராகி பேட்டர் ரெடிங்க. இந்த ஒரு மாவை வச்சு நம்ம ஈஸியாக எல்லா ரெசிபியுமே செஞ்சு எடுத்துடலாங்க. இது லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு இட்லிலாம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி நமக்கு நல்லா கிளியராக வந்திருக்கு. நல்லா தண்ணி தெளித்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடிங்க. இந்த ராகி மாவை நம்ம மிக்சியில் அரைச்சாலுமே நமக்கு இட்லியெல்லாம் நல்லா பந்து போல் சாஃப்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. இந்த இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சவுச்சவ் சட்னி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சவுச்சவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா அதோட கலர் மாறி வதங்கி வரணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இப்போ இதை ஆற வச்சு இது கூட கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்து இதை அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்தோன்னா இந்த சவ் சட்னி ரெடிங்க. நம்ம ரெடி பண்ண இந்த ராகி இட்லிக்கும் இந்த சவ் சட்னிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ராகி மாப்பிள்ளை சம்பா அரைச்சி சேர்த்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 o'clock செய்கிறோம் அப்படின்னா 9 o'clock சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சிலேயே அரைச்சி ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த இட்லியை நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாவு வச்சு தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. இதை வச்சு நம்ம ஒரு கார பணியார ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், இல்லை கை நிறைய மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா இந்த மாவுக்கு தேவையான இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு எப்போவுமே பணியார மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப ஆப்ப மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கலந்து எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு இருக்கணும். இப்போ சூடான பணியாரக்கல்லில் நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மேக்ஸிமம் ராகி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம புளிக்க வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துலாம் செய்யும்போது நமக்கு உடம்பு சூடெல்லாம் தட்டாதுங்க. ராகியில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா இந்த ராகியை அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பணியாரமாவோ தோசையாவோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நமக்கு விருப்பமான ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது இந்த பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.
தனியாக மாவை அரைச்சி பணியாரம்லாம் செய்யணுங்கிறது இல்லை. நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இதில் நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் சேர்த்துருக்கனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பணியார ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவை வச்சு நம்ம தோசையுமே ட்ரை பண்ணலாங்க. ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ராகி மாப்பிள்ளை சம்பா வச்ச இந்த ரெசிபி தோசையுமே அவ்வளோ அருமையாக வருங்க. ஊற்றுறதுக்குலாம் நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெயில் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். ஒரு 2லேருந்து 3 நாள் வரை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் தான் அரைக்கிறோங்கிறனால நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ அரைச்சி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ராகி மாப்பிள்ளை சம்பா சேர்த்த இந்த ஹெல்த்தி காம்பினேஷன் ஒவ்வொரு ரெசிபியையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ராகியை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லட்டு ரெசிபி பார்க்கலாம். குழந்தைகள்லாம் லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன். ராகியை இந்த மாதிரி ஒரு பேனுக்கு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அதோட கலர் ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு வறுத்து இதை ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தோல் உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தோல் இல்லாத உளுந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வறுக்கும்போது நமக்கு வறுப்படுறது ஈஸியாக தெரியும். அதனால தான் சேர்த்துருக்கேன். நமக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும். அதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நமக்கு லட்டு சாப்பிடும்போது உளுந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதையும் நல்லா வறுத்து ஆற வச்சிடலாம். மெஷர் பண்ண கப்பிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. பார்லியோட கலரும் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அதையும் வறுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒவ்வொன்றுமே அளவுகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது அரைப்படாது. ஃபஸ்ட்டு ராகியை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம ஆற வச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். அதையும் தட்டிட்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம ராகி மாவு கூடயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ஆற வச்ச பார்லி அரிசியையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்லியெல்லாம் நம்ம வறுத்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சிலேயே ஈஸியாக அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். ராகி, உளுந்து, பார்லி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ இதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுகளில் அதே கப்புலேயே 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நமக்கு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாகுப்பதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 முந்திரியை, பாதாமையும் இந்த மாதிரி துருவிட்டு சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதே இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஏதாவது தூசு மண் இருந்தால் கூட நமக்கு வந்துடும். இப்போ வெள்ளை கரைசல் நமக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. ஓரளவு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யும்போது உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நமக்கு மாவு நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ இது கூட ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ராகி லட்டுவை நல்லெண்ணெய் சேர்த்து பிடிக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்குங்க. இது நல்லா இப்படி மாதிரி கலந்து விட்டுலாம். ஏன்னா மாவு நமக்கு சூடாக இருக்குது. ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மாவை ஒன்று சேர கலந்து விட்டுலாங்க, அந்த நல்லெண்ணெய் கூட சேர்த்து. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான லட்டு ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹெச்பி லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுங்க. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜிலாம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பேக் பெயின் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி உளுந்து சேர்த்த இந்த மாதிரி ரெசிபிலாம் நிறைய சேர்த்துக்கலாங்க. நமக்கு பேக் பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிரும். ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அயர்ன் கண்டென்ட் அதிகம் நிறைஞ்ச இந்த ராகி வச்ச எல்லா ரெசிபியுமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.